சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி என்று இருந்தால் அஷ்டமத்து சனியில் எல்லாருமே கீழே விழுந்துட்டாங்கன்னா அப்படி கிடையாது. ஒரு 7.5 சனி நடக்கிற போது, அஷ்டமத்து சனி நடக்கிற போது மிகப்பெரிய நிறுவனங்கள். அப்படி அஷ்டமத்து சனி நடக்கிற போது எல்லோருக்கும் கெடுதல் செய்வது இல்லைங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கிடணும். இப்போ இவர்களுக்கு எப்படின்னா சிம்மராசிக்கு மட்டும் அஷ்டமத்து சனி விபரீத ராஜ யோகத்தை கொடுக்குது. ஒரு வேலையில் இருப்பாங்க, அந்த வேலையில் பிரச்சனை வந்திருக்கும், பிரச்சனை வந்து வேற வேலை மாறுறாங்க வச்சுக்கோங்களேன், அது யோகமாகத்தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜ யோகம். கெட்டவன் தானே சனி பகவானை சொல்கிறோம். அவர் அட்டமஸ்தானத்தில் போய் உட்கார்றாருன்னா மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் தானே. அப்போ சிம்மராசிக்காரங்களுக்கு ப்ளஸ்ஸான ஒரு சூழ்நிலை தானே. அவர்களுக்கு தலைவிதி மாறும் நேரம், அவர்களுக்கு ஏற்பட்ட மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் நேரம். அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிடணும். ஸோ சிம்மராசிக்கு பலருக்கு வேலை மாற்றம் ஏற்பட்டால் சந்தோஷமான வேலை மாற்றமாக அதை எடுத்துக்கிடணும். எங்கே கவனமாக இருக்கணும்? கண்டிப்பாக எங்கே கவனமாக இருக்கணும் சார்? ரொம்ப முக்கியமாக இல்லையா? நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள்.